ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறடிக்கு சில நேரம் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம முத்து மீனா வந்து பார்த்திங்கன்னா மாடியில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க மாமா வந்து நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு முத்து வந்து சொல்கிறாங்க, ஸோ இதை வந்து நம்ம எப்படியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து மீனா சொல்கிறாங்க, அதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டாம், மாமாட்ட வேணால் சொல்லிடலாமா அப்படிங்க. அவனை அப்பாட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி வந்து முத்து சொல்கிறாங்க. சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன தான் செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டாங்க. கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம பூ வண்டி எப்படி வந்து நம்ம பூக்கடை வச்சிருந்தோம்னா அந்த வண்டி எப்படி தொலைஞ்சோ அதே மாதிரி ஃபோட்டோ அனுப்பி நம்ம வந்து எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி வந்து இவங்க மாமா ரோஹிணி மாமா வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி வந்து ஒட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஒட்டுக்கட்டே இருந்தவங்க சரின்ட்டு கீழே போய் விறுவிறுன்னு போய் மீனாவும் முத்தையும் வந்து எப்படி நம்ம ஆஃப் பண்ண அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஐடியா பண்ணுறாங்க. ஐடியா பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கிட்டு வந்து நம்ம ஸ்ருதியும் அப்புறம் நம்ம ஸ்ருதி வீட்டுக்காரரும் வந்து இருக்காங்க. வீட்டில் இருக்கும்போது டீ குடிச்சிட்ருக்காங்க. என்னம்மா இன்றைக்கி ரொம்ப லேட்டாக அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா, நைட்லாம் தூங்கவே விடல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சொன்னோன்னே பார்த்திங்கன்னா என்னையா என்னாச்சு அப்படின்னு என்ன பேசுகிறது ஏதாவது புரியுற மாதிரி சொன்னாலும் அவங்க புரியுற மாதிரி சொல்லுவாங்க. சொன்னோன்னே சரின்ட்டு அதுக்கு பிறகு நம்ம ரோஹிணி வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபோனை வந்து வீடியோ கால் அவங்க மாமா வந்து ஃபாரினில் இருக்கிற மாதிரி செட் பண்ணி அவர் வந்து ஒரு இடத்துல வந்து பேசுகிறது கணக்கு வந்து பேசுகிறாரு. ஒன்றேவும் நம்ம முத்துவுக்கும் நம்ம மீனாவுக்கும் ரொம்ப டவுட் ஆயிடுச்சு. என்ன இத்தனை நாள் வந்து ஃபோன் அடிக்காதவர் வந்து இன்றைக்கி வந்து ஃபோன் அடிக்கிறாரு ஒரு பக்கம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபோன் பேசிட்டு இருந்தோம்னா ஃபாரினில் இருந்து பார்க்கணும் இடம் எல்லாமே ஃபாரினில் இருக்கிற மாதிரியே அப்படியே இருந்துச்சா. எல்லாருமே இப்படி நம்பிட்டாங்க. அப்புறம் எல்லாருமே ஃபேமிலி எல்லோரும் வந்து பேசிக்கிட்டாங்க. பேசிட்டு இந்த மாதிரி மலேசியா அப்படி இப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டாங்க. பேசி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மீனாவும் முத்து வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிட்டு எப்படி இவங்க வந்து இத்தனை நாள் ஃபோன் அடிக்காங்க, இன்றைக்கி எப்படி திடீர்னு ஃபோன் அடிப்பாங்க, அப்போ இது வந்து கன்ஃபார்ம் தான், அப்போ அவங்க மாமா வந்து மலேசியாவில் கிடையாது இங்கே தான் இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மீனா முத்து வந்து பேசிக்கிறாங்க. பேசினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரோஹிணி ஃப்ரெண்ட்டு போய் கேட்குறாங்க, ஸோ என்னடி பிரச்சனை எப்படி போகுது அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இப்போ வந்து எல்லாத்துக்குமே எந்த ஒரு டவுட்டுமே வரல, அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்போ வந்து அந்த அவங்க மாமா கேரக்டர் வந்து பேசுகிறாங்க இவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி இப்படி ஓயாமல் பண்ணாதம்மா, என்னைக்கா இருந்தாலும் நீ மாட்டிட்டுனா என்ன செய்ய போகிற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லி என்னடி இப்படி சொல்லிட்டு போகிறாரு இவர் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ உண்மையை நீ வேணால் சொல்லிடு. ஐயோ வேண்டாடி, நம்ம குழந்தை பெற்றுக்கிறணும், குழந்தை பெற்றுட்டு அதுக்கப்புறம் என் குழந்தைக்காவது என்னை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பாமல் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு அவங்கள வந்து பேசிக்கிறாங்க. பேசிக்கிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மனோஜ் வந்து கேட்காரு, எதுக்கு நீ இத்தனை நாள் உங்கள் மாமா ஃபோன் அடிக்கல, இன்றைக்கி மட்டும் போகிறேன், நீ தான் 5 லட்சம் பணம் கேட்டல அதான் ஃபோன் அடித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோன்னா வந்து பார்த்திங்கன்னா சரி அப்படின்ட்டு கொஞ்சம் டவுட் வந்துருமோ அப்படின்னு சொல்லி பயந்தாங்க. ஆனால் இந்த டவுட் வரல. ஸோ ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்காங்க. அப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து மீனா முத்து வந்து யோசிக்கிறாங்க, ஸோ எப்படி தான் இது பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதோட வந்து சீரியல் முடிச்சிட்டாங்க. ஸோ ஓகே, பை பை, டாட்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா முக்கியமாக என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. ஓகே, பை பை, டாட்டா.